அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:58 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசிக்கான சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதகத்தினுடைய சந்தேகங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கேள்விகள், இது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில் வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்றினால் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தடுமாறக்கூடிய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்படலாம். இதனால் கவலை ஏற்படலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த நாள் அல்ல. விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இருந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சதி செய்வதாகவே அமையலாம். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நற்பலன்களை காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. திறம்பட பணியாற்ற பணிகளை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பாக இருக்க வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படாது. தலைவலி அல்லது முதுகுவலி பிரச்சனைக்கு ஆளாகலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய தன்னம்பிக்கை உங்களிடம் காணப்படும். விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீர்கள். இது உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எதிர்மறை விளைவுகளை வெளிப்படுத்துவீர்கள். இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நல்லுறவு ஏற்பட இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும். இன்று எதிர்பாராத வரவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது. இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையில் வேகம் காட்டக்கூடாது. திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது. இதனால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். துணையோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். குறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விதமான பலன்களே கிடைக்கும். கூடுதலான பொறுப்புகள் காணப்படலாம். சூழ்நிலை இன்று உங்களுக்கு பொறுப்புள்ள நாளாக அமைகிறது. மனக்குழப்பங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். நல்ல பலன்களை காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். அமைதிக்கான பொறுமையாக இருக்க வேண்டும். நேர்மறை எண்ணத்தோடு துணையை அணுகுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலான செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கலாம். சேமிப்பு உயர்த்துவதை கடினமாக உணர்வீர்கள்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்களை வருத்தி கொள்ள வேண்டாம். உற்சாகமாக ஆற்றலோடு இருக்க வேண்டியது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது. தீய விளைவுகளை தடுப்பதற்கு ஆழ்ந்து யோசித்து எந்த செயலையும் தொடங்க வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக பேசினால் நல்ல விளைவுகள் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம். சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் திருப்தியாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் ஒட்டுதலோடு காணப்படுவீர்கள் மற்றும் அதனை வெளிப்படுத்துவீர்கள். இந்த அணுகுமுறையால் நல்லுறவு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். செலவினங்களை கட்டுப்படுத்த சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். அதிகமாக தண்ணீர் பருக வேண்டியது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளிலிருந்து விரும்பத்தக்க பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும். தன்னம்பிக்கை இன்று அதிகமாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படலாம். இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக உள்ளது. கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டங்களை தீட்டலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். மன உறுதி காரணமாக நீங்கள் இன்று திடமாக இருப்பீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. குழந்தைகளை பற்றி பெருமை கொள்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உல்லாசமாக பேசுவீர்கள். அவரோடு வார்த்தைகளில் கவனமாக கேட்பதன் மூலமாக உறவின் பிரச்சனைகள் தீரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைமை காணப்படலாம். நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். இன்றைய சவால்களை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்படலாம். எனவே சிறப்பாக பணியாற்ற கவனம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை பிரச்சனை காரணமாக துணையோடு தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். உறவின் நல்லிணக்கம் காண இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலான செலவினங்கள் ஏற்படலாம். பொருளாதார பாதுகாப்பிற்கான பணம் சேமிக்க வேண்டியது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவை உண்ண வேண்டும். அமைதியின்மை மற்றும் சோர்வு காணப்படும் நாளாக அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிகமாக சிந்தனை வயப்படக்கூடிய நிலை காணப்படும். எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படும். அதிக பணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். இதனால் சோர்ந்து போவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படலாம். இதனால் உங்கள் துணையிடத்தில் கருத்துக்களை மனம் திறந்து கூறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது. தொலைதூர நிலுவை பணம் கிடைப்பதனால் தாமதங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். அடிக்கடி பயணம் ஏற்படலாம். இதனால் பலன் உண்டு. பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவீர்கள். உற்சாகமாக பணிபுரிவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பாக பழக வேண்டும். இந்த அணுகுமுறை மகிழ்ச்சி மற்றும் புரிந்துணர்வை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சுறுசுறுப்பும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது. இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். முயற்சியில் வெற்றி எளிதில் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். சிறப்பாக பணியாற்றி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காணப்படலாம். உறவினுடைய நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும். உபரி பணத்தை மங்களகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நலமாக இருப்பீர்கள். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.